டெக்னிக். இந்த டெக்னிக் எப்படி இருக்குன்னா, நம்ம தேர்வுக்கு போகிறோம். இது வந்து மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறாங்க, பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கான உளவியல் நுட்பமான ஸ்டடியிங் டெக்னிக். படிக்க மனப்பாடம் செய்ய உளவியல் முறையில் எளிய 4 வழிகள் முதலில் பார்ப்போம். முதல்ல ரிசைட்டேஷன், ஒப்பிக்கிற முறை. இந்த முறையில் சத்தமாக உங்கள் பாடங்களை படித்து ஒப்பிக்கணும். ஓகேவா? 2வது வழி ரெப்பிட்டேஷன், திரும்ப திரும்ப படிக்கிற முறை. இது ஒவ்வொரு வாக்கியம் அர்த்தம் புரியும் வரை திரும்ப திரும்ப படிக்கணும். ஓகேவா? 3வது வழி ரீகலெக்ஷன். இந்த ரெக்கலேஷன் இருக்குல்ல, அதை நினைவுபடுத்தி பார்த்து படிக்கணும். முறையில் மனதிலேருந்து ஞாபகப்படுத்தி மீண்டும் படித்து பார்க்கணும். 4ஆம் முறை ரிசன்டென்ஸ், அதாவது ரிட்டன்ஷன்னா என்னென்னா, மனசில் தக்க வைக்கிறதுக்காக தக்க வைக்கிறதுக்கு இந்த முறையில் படித்து எழுதி பார்த்து நம்ம படிக்கணும். இப்போ அடுத்ததாக பாடங்களை கற்பதற்கு ஏற்ற நேரங்களை பார்ப்போம். புதிய பாடங்களை கற்க காலையில் 5 மணி முதல் காலையில் 8 மணி வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். இல்லையா, மாலை 5 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும் படிக்கிறது நல்லது. முன்னாடி படித்ததை மீண்டும் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ரிவிஷன் கொடுக்குறதுக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், இல்லை இரவு 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். இது நுகர்ந்த நேரம். ஓய்வு நேரங்களாக மதியம் 1 மணி முதல் 4 மணி வரையும், இரவு 10 மணி முதல் காலை 10 மணி வரையும் எடுத்துக்கலாம் ஓய்வு நேரங்களை. படிக்கும்போது காலை உணவை சிறிய அளவில் எடுத்துக்கணும். அப்புறம் காலையில் 8 மணிலேருந்து காலையில் 9 மணிக்கு முடித்து கொள்வது நல்லது. எதை? காலை உணவை. மதிய உணவை நிறைய எடுத்துக்கலாம். அதை மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இரவு உணவை இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சிறிய அளவில் எடுத்துக்கலாம். இப்பகுதியில் குறிப்பிடப்பட்ட உளவியல் வழியில் கற்கும் நுட்பத்தை பின்பற்றி முக்கியமாக தேர்வு நேரங்களை கடைபிடித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பெரும்பாலான மாணவர்கள் படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தின் இரவு பகலாக கண் விழித்து சரியாக உணவு எடுத்துக்கொள்ளாமல் உடலையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு தேர்வுகள்லையும் நல்ல மதிப்பெண்கள் பெற தவறுறாங்க. நீங்கள் சொல்லுங்களேன், படிப்பதற்கான நேரத்தையும் உணவு எடுத்துக்கொள்ள நேரத்தையும் ஓய்வு மற்றும் தூக்கத்திற்கான நேரத்தையும் உளவியல் வழியில் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது தான் வெற்றி காண முடியும் அப்படின்றத உண்மை. இப்போ ஹோஃபனோஃபோனோ டெக்னிக் உங்களுக்கு தெரியும். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்ற இந்த ஹோஃபனோஃபோனோ இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த ஹவாய் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கு அர்த்தம் மனசை சரியாக மாற்றி அமைக்கிறதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கடந்த காலத்தில் மறக்க முடியாத துயரங்கள் இருக்கலாம், தோல்வி அவமானம் இருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட கஷ்டமான நினைவுகள் அடிக்கடி உங்கள் மனசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை துன்பப்படுத்தும். இதிலிருந்து நீங்களே குணப்படுத்தி கொள்ள, ஹீலிங் அல்லது மாற்றிக்கொள்ள துணை செய்யும் ஒரு உளவியல் நுட்பம் தான் இந்த ஹோஃபனோஃபோனோ டெக்னிக்கில் எதிர்மறையான எண்ணங்களெல்லாம் நீக்கி நேர்மறையான எண்ணங்களை மேம்படுத்தி கொள்ளவும் நம்மை நாமே சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்கொள்ளவும் உதவுவது இந்த உளவியல் முறை. இந்த உளவியல் நுட்பத்தை எப்படி செய்யலாம்னா, பார்ப்பதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஹவாய் தீவில் மனநலம் பாதிக்கப்பட்டு குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்களை குணப்படுத்துவதற்காக ஒரு மனநல மருத்துவமனையில் வைத்திருந்தாங்களாம். அங்கு வந்த ஒரு மருத்துவர் சில நேர்மறையான மனதை அமைதிப்படுத்தும் வாக்கியங்களை உருவாக்கி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு பயிற்சியாக அளித்தாராம். அதன் விளைவாக அவர்கள் மன அமைதி பெற்று எளிதில் பழகும் நபர்களாக அவர்களின் குணங்களிலும் பழக்க வழக்கங்களிலும் நல்ல மாறுதல்களே ஏற்பட்டது. அதன் பிறகு வந்த நாட்களில் அந்த பயிற்சிகளை மாற்றியமைத்து சீராக்கி ஒரு தியான முறையாக அனைவரும் பயன்படுத்தும் விதமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த பயிற்சியை தற்போதுள்ள காலகட்டத்தில் 4 வாக்கியங்களாக உருவாக்கி ஒரு சிறிய பிரகடனமாக கொடுத்துள்ளார்கள். அவை பின்வரும்: ஐ ஆம் சாரி, நான் மன்னிப்பு கோருகிறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தேங்க்யூ, உங்களுக்கு நன்றி. ஐ லவ் யூ, நான் உங்களை விரும்புகிறேன். செய்முறை: ஒரு சௌகரியமான அமைதியான இடத்துல கண்களை மூடி அமர்ந்துக்கங்க. அடுத்ததாக உங்கள் மூச்சை கவனிங்க. உங்கள் சுவாசத்தை உள்ளிழுப்பதையும் வெளியிடுவதையும் கவனிங்க. இவ்வாறு செய்து உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்க. அடுத்ததாக இந்த 4 வாக்கியங்களை உங்கள் மனதிற்குள் உணர்ந்து சொல்ல வேண்டும். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இவற்றை தமிழிலோ அல்லது உங்களுக்கு ஏற்ற மொழியிலோ வடிவமைத்து கூறலாம். ஓகேவா?
தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள மனதிற்குள்ளே சொல்லி பயிற்சிகளை செய்யலாம். இந்த பயிற்சி வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, கோபம் போன்ற உணர்வுகளிலிருந்து விடுவித்து நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி மன அமைதி தருவது ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலும் நிரூபணமாகியுள்ளது. ஓகேவா? ஸ்விட்ச் வேர்ஸ் டெக்னிக். சுவிட்ச் டெக்னிக் தெரியுமா? சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒரு உளவியல் பகுப்பாய்வின் தந்தை. இவருடைய ஆராய்ச்சி பகுப்பாய்வின் உளவியல் மிகவும் பிரபலமானவை. இவர் கனவுகளை பற்றியும் மனநிலையை பற்றியும் ஆராயும்போது அவர் வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய ஆழ்மனதுடன் தொடர்புடையதாகவும் ஆழ்மனதை தூண்டக்கூடியதாகவும் உள்ளன என கண்டறிந்தாராம். நம்முடைய ஆழ்மனதானது ஒரு சில வார்த்தைகளின் மூலமாக நமக்கு தோன்றும் எண்ணங்களை புரிந்து கொள்கிறது என்று அவர் தெரியப்படுத்தினார். இவ்வாறு நமக்கு இருக்கும் பாதகமான எண்ணங்களை மாற்றுவதற்கு பயன்படும் வார்த்தைகளே ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எனப்படுகிறது. நம்மில் பல பேர் நமக்கு விருப்பமான கடவுள்களின் பெயர்களை மந்திரமாக மீண்டும் மீண்டும் உச்சரித்து தங்களை நல்ல நேர்மறையான மனநிலையிலும் பாதுகாப்பான மனநிலையும் வைத்து கொள்ள முயல்வோம் அல்லவா? இதுபோன்றே ஒரு மந்திர வார்த்தைகளாக இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது என்று உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிறது. கார்ல் உங்கு எனும் உளவியல் ஆய்வாளர் இவற்றை பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறார். எண்ண சுழற்சி நோய் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் எனும் பதற்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர் திரும்ப திரும்ப தோன்றுகின்ற எண்ணங்களாலும் செயல்களாலும் மனக்காட்சிகளாலும் அவதியுறுகின்றன. அவற்றிலிருந்து மீள முடியாமல் பலவிதமான வழிகளில் சிகிச்சைகளில் ஈடுபடுகின்றனர். உளவியலாளர்கள் ஸ்டாப் என்னும் வார்த்தையை ஓசிடி பாதித்த நபர்களுக்கு திரும்ப திரும்ப மனதில் சொல்ல வைத்து ஒரு பயிற்சியாக அளிக்கின்றனர். மனச்சோர்வால் பாதிக்கப்பட்ட நபர்கள் டிப்ரெஷனால் ருமினேஷன் தாட்ஸ் என்னும் தொடர் கவலை சூழ்ந்த எண்ணங்களில் தங்களின் பெரும்பாலான நேரங்களை கழிக்கின்றனர். அவற்றிலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்றனர். இவர்களும் ஸ்டாப் எனும் சொல்லை தம் மனதில் சொல்லி ஒரு பயிற்சியாக மேற்கொண்டு இந்த கவலை எண்ணங்களிலிருந்து வெளிவரலாம். தொடர்ச்சியாக ஏற்படும் பய உணர்வு மற்றும் பய எண்ணங்களிலிருந்து வெளிவர அல்லது கட்டுப்படுத்த இந்த ஸ்டாப் என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செயல்கள், கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள் மற்றும் செயல்கள் போன்றவற்றிலிருந்து விடுபட ஃப்ராய்டு பகுப்பாய்வில் சொல்லப்பட்ட ஸ்டாப் என்னும் ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துகிறான். ஈர்ப்பு விதியில் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உறவுகளையும் செல்வங்களையும் விருப்பங்களையும் கவர்ந்திழுக்க பலவிதமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ்களை பயன்படுத்துகின்றனர். உளவியலாளர்கள் ஸ்டாப் என்னும் வார்த்தையை ஓசிடி என்னும் போன்ற எண்ண சுழற்சியிலிருந்து விடுபட பயிற்றுவிக்கப்படுகிறது. செய்முறை: எண்ண சுழற்சி அல்லது எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்பட்டவர் இந்த பயிற்சியை மேற்கொள்ள முதலில் அமைதியான சௌகரியமான இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து ஸ்டாப் என்னும் வார்த்தையை வாய்விட்டு சத்தமாக சொல்லணும். பிறகு மனதிற்குள்ளேயே ஸ்டாப் என்னும் வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி பயிற்சி செய்ய வேண்டும். ஸ்டாப் என்னும் வார்த்தையை உங்களை தொந்தரவு செய்யும் எண்ணத்தோடும் வழக்கங்களோடும் தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு ஸ்டாப் என்று வாய்விட்டா அல்லது மனதிற்குள்ளவோ சொல்லி எண்ண சுழற்சி உங்களை தொந்தரவு செய்யும் போதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த டெக்னிக்கானது மனநல மருத்துவர் மற்றும் ஆலோசனை சிகிச்சையோடு அவர்களின் ஒப்புதலோடு பயிற்சி செய்ய வேண்டும். போஸ்ட்போன்மெண்ட் டெக்னிக். டூ இட் டுமாரோ நாட் நவ். வெக்னர் என்ற உளவியலால் 2011 வெளியிட்ட ஆராய்ச்சி கட்டுரையில் போஸ்ட்மேன் டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஒருவருக்கு எதிர்மறை எண்ணங்கள் போக்க பலவிதமான முயற்சி ஈடுபடுறாங்க. சில கவலை பய உணர்வெல்லாம் வருது, மறக்க முடியலையே, ஆனால் கவலையாக வருதே, ரொம்ப பய உணர்வாக இருக்கே, மறுபடி வருதே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. இதை விட்டு எப்படி நம்ம வெளியில் வர்றது, இந்த எண்ணங்கள் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுதே, இப்படிலாம் யோசிக்கிறாங்க. வேண்டாத எண்ணங்கள் மாற்ற திசை திரும்ப முயற்சி செய்கின்றன. ஆனால் அவர்களுக்கு முழு வெற்றி கிடைப்பதில்லை. இன்னும் சிலர் தங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களே தோன்றவே கூடாது, முழுக்க நேர்மறையான எண்ணங்களும் சரியான எண்ணங்களும் மட்டுமே தோன்ற வேண்டும் என்று எண்ணுகின்றனர். ஆனால் அது சாத்தியமில்லை. நான் உங்களிடம் மஞ்சள் நிற யானை ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். ஒரு மஞ்சள் நிற அழகான யானை காட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் இப்போது கற்பனையில் நினைத்து பாருங்கள். பிறகு அந்த மஞ்சள் நிற யானையை மறந்து விடுங்கள், மீண்டும் நினைக்காதீர்கள் என்று கூறுகிறேன். நீங்களும் மறந்துவிட மீண்டும் நினைக்காமல் இருக்க முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் வித்தியாசமான அந்த யானையின் உருவமானது மீண்டும் உங்கள் நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது.
அந்த யானையின் உருவத்தை மறந்துவிட அல்லது விட்டுவிட முடிவதில்லை. 2011ஆம் ஆண்டு வெக்னர் என்ற உளவியலாளர் நமக்கு ஏற்படும் எதிர்மறையான சுழற்சி எண்ணங்களை மறக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அவ்வெண்ணங்களை தள்ளி போடுவது சிறந்த தீர்வாக அமையும் என்றுதான் விவரிக்கிறார். இதுதான் எண்ணங்களை தள்ளி போடும் உளவியல் நுட்பமாக கருதப்படுகிறது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் உங்களுடன் ஒரு மன ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மனதிடம் பேச வேண்டும். நான் இப்போது கவலைப்பட போவதில்லை. 1 மணி நேரம் கழித்து கவலைப்பட்டு கொள்கிறேன். நான் இப்போது எனது பிரச்சனையை பற்றி யோசிக்கப் போவதில்லை. நாளை காலையில் யோசித்துக் கொள்கிறேன். நான் இப்போது பயப்பட போவதில்லை. இன்னும் 2 மணி நேரம் கழித்து பயந்து கொள்கிறேன் என்பது போல உங்கள் எதிர்மறை எண்ணங்களை உணர்வுகளை உங்கள் மனதுடன் ஒரு வாய்மொழி ஒப்பந்தம் செய்து கொண்டு தள்ளி போட வேண்டும். நான் கவலையை விடவில்லை. எனது பிரச்சனையை மறந்து விடவில்லை. எனக்கு ஏற்படும் பய உணர்வுகளை மற்றும் முயற்சிக்க செய்யவில்லை. மாற்றாக நான் சற்றே சில மணி நேரம் அவற்றை தள்ளி போடுகிறேன். இதற்கு நீ ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது போல உங்கள் மனதுடன் பேசி ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். தள்ளி போடும் இந்த சிறிய கால அளவில் உங்கள் பணிகளையும் கடமைகளையும் நீங்கள் சரியாக செய்ய முடியும். இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக வைத்து கொள்ள முடியும். ஒருவேளை இதற்கிடையில் எதிர்மறையான எண்ணங்கள் மீண்டும் வந்து குறுக்கிட்டால் மீண்டும் உங்கள் மனதிடம் உங்கள் ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தி தள்ளி போடுங்கள். இந்த உளவியல் நுட்பத்தை பற்றிய ஆராய்ச்சி குறிப்புகள் நூலின் பின்புறம் தரப்பட்டுள்ளது. இந்த நுட்பத்தை உங்கள் வாழ்வில் கஷ்டமான சூழ்நிலைகள் பயன்படுத்தி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வரவழைக்க முடியும். ஆல்கஹால் அவாய்டன்ஸ் டெக்னிக். குடிப்பழக்கம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு. குடிப்பழக்கம் உலகத்துக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த வாசகங்கள் எல்லாம் நம்ம திரையரங்கில் அரசு விளம்பரங்களிலும் பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் மது அருந்துவது என்பது பலருக்கு பழக்கமாக மட்டும் இருப்பதில்லை. அது ஒரு நோயாக மாறிவிடுகிறது. ஒருவர் மது அருந்துவதனால தனக்கு, தன் குடும்பத்துக்கோ, சமுதாயத்துக்கோ, தன் பொருளாதாரத்திற்கோ எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அளவோடும் கட்டுப்பாடோடு மது அருந்துவராயின் அது குடிப்பழக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஒருவர் மது அருந்துவதால் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவரை அணுகியிருந்தாலோ, தனது மனநலத்தின் பாதிப்பு ஏற்பட்டாலோ, அல்லது தனது குடும்ப உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ, அல்லது பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டாலோ, சமுதாயத்தில் உறவுகளிடத்தும் அவமானம் ஏற்பட்டாலோ, அல்லது உறவினர்களிலிருந்து நேர்கண்ட ஒன்றிலாவது மது அருந்தால் அந்த நபருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருப்பின் அவர் குடிநோயாளி என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு சிகிச்சை மிக மிக அவசியம். சிகிச்சையின்றி இந்த நபராலோ குடியை விட்டு விடுவது மிக மிக அவசியம். அவர் வெளிநோயாளியாக வந்து சிகிச்சை பெறுவது, உள்நோயாளியாக மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெறுவது சிறந்தது. 2 அல்லது 3 வாரங்கள் மருத்துவமனையில் இருந்து அவர் ஒருங்கிணைந்த சிகிச்சையாக எடுத்து அந்த நபர் குடித்ததினால் ஏற்பட்ட உடல் மன பாதிப்புகளை, குடியை நிறுத்திய பின் ஏற்பட்ட உடல் மன பாதிப்பின் சிகிச்சைகள், பின்பு குடி பற்றிய ஆசையும் சிந்தனையும் தூண்டிவிடாமல் இருக்க மருந்துகள் வழங்கப்படும். குடிநோயாளிகள் அவரின் குடும்ப நபர்களுக்கு ஆலோசனையும், குடிநோய் பற்றி விழிப்புணர்வு வழங்கப்படும். சிகிச்சை தனிநபர் ஆலோசனை மற்றும் குழு ஆலோசனை, குரூப் கவுன்சிலிங் அண்ட் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். பொதுவாக மது அருந்துபவர்களை 4 வகையாக பிரிக்கலாம். அப்ஸ்டைனர், சோசியல் ட்ரிங்கர், பெஞ்ச் ட்ரிங்கர், டிபெண்டன்ட். குடியிலிருந்து விலகி இருப்பவர், 1 வருடத்தில் எப்போதாவது மட்டும் குடிப்பவர். சோசியல் ட்ரிங்க், நண்பர்களை சந்திக்கும் போதோ சமூக நிகழ்ச்சிகளின் போதோ மட்டும் குடிப்பவர்கள். இவர்கள் தினசரி குடிப்பவர்கள் அல்ல, அதிகமாக குடிப்பவர். இந்த நபர்கள் குடிக்க ஆரம்பித்தால் அதிகமாக தொடர்ந்து மது அருந்துவார்கள். பின்பு அவர்களை குடியை நிறுத்திவிட்டு தன் கடமையில் செய்ய ஆரம்பித்தார். பின்பு மீண்டும் சிறிது காலம் கழித்து மீண்டும் குடிக்க தொடங்கி அதிகமாகவும் தொடர்ந்தும் குடிப்பார்கள். டிபெண்டன்ட், குடியை சார்ந்திருப்பவர்கள் தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக தோன்றி குடிப்பவர்கள் அல்லது காலையிலிருந்து குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள் தினசரி குடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் மனதில் ஏற்படும். இவர்கள் குடிக்காமல் இருக்க முடியாது. 3ஆம் மற்றும் 4ஆம் வகை குடிப்பவர்கள் சிகிச்சை கட்டாயமாகும். குடிப்பவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டாலும் மீண்டும் குடிக்காமல் இருக்க குடியை தவிர்க்க 3 உளவியல் நுட்பங்கள் பயன்படுத்தும். குடிக்கும் நபர்களை தவிர்க்கணும். அவர்களுடன் உறுதியாக நான் குடிப்பதில் நிறுத்திவிட்டேன் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகினர். குடிக்கும் இடத்தை தவிர்க்க வேண்டும். குடிக்கும் நபர்கள் இருக்கும் இடத்திற்கோ, அவர்கள் குடித்து கொண்டிருக்கும் போதோ, அவர்கள் அருகில் அமர்வதோ அல்லது நீங்கள் சென்ற இடத்தில் எல்லாம் குடிக்கின்ற சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும். திருமண நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது பெரும்பாலும் இரவில் தங்காமல் பகலில் மட்டுமே நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். சாவு வீட்டிற்கு செல்லும்போது குடிக்காத நபர்களோடு மட்டும் இருந்து குடிக்கும் நபர்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தேர்தல் நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் ஊர் கோயில் திருவிழாக்கும் நிகழ்ச்சியினை எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டும். நண்பர்களுடன் கொண்டாட்டம்
தொழில் சார்ந்த கொண்டாட்டம் கண்டிப்பாக தவிர்த்திடணும். தொடர் சிகிச்சை மற்றும் ஆலோசனை மூலமாக முழுவதும் குடியிலிருந்து விலகி கொள்ளலாம். 5 செகண்ட் ரூல் டெக்னிக். 5 செகண்ட் ரூல் டெக்னிக்கு த ஓல்டு யூ. 5 செகண்ட் ரூல். இந்த 5 செகண்ட் ரூல் என்ற புத்தகத்தின் மேல் ராபின்ஸ் அப்படின்றவங்க, மேல் ராபின்ஸ்ன்றவங்க இந்த உளவியல் நுட்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எதிர்மறையிலிருந்து, எதிர்மறை உணர்வுகளிலிருந்தும், கவலை சூழ்ந்த மனநிலையிலிருந்தும், எப்போதும் பிரச்சனையை பற்றி யோசிக்கிற மனநிலை வெளிவர நிறைய நுட்பம் இருந்துச்சாலும் இந்த செகண்ட்ஸ் ரூல் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்ட உளவியல் நுட்பம் மிகவும் ரொம்ப ஈஸி, அனைவராலும் பின்பற்றக்கூடியதாகவும், அறிவியல் மற்றும் ஒரு ஆராய்ச்சிகள் நிரூபிக்கப்பட்ட நுட்பமாகவும், அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட நுட்பமாகவும் கருதப்படுகிறது. ஒட்டுமொத்த அனைத்து எதிர்மறை உணர்வுகளிலும், எதிர்மறை எண்ணங்களிலிருந்து, சங்கிலி தொடரிலிருந்தும் வெறும் 5 நொடிகளில் விடுபட உதவுவது இந்த 5 செகண்ட் ரூல் டெக்னிக். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எண்களை தலைகீழாக அதாவது பின்னோக்கி சொல்ல வேண்டும். அதுவும் 5லிருந்து உங்கள் மனதிற்குள் சொன்னாலே போதும். வணக்கம். 5 செகண்ட் ரூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒட்டுமொத்தமாக நம்ம 5 செகண்ட் ரூலில் என்ன செய்கிறோம்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எண்களை தலைகீழாக பின்னோக்கி சொல்லணும். 5லேருந்து நீங்கள் மனதுக்குள்ளே சொன்னால் கூட நீங்கள் போதும் தான். இல்லை 100, 99, 98, 97, 96, 95, 96, 4, 93, 92, 91, 90, 89 இப்படி கூட நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். உதாரணம், எப்போதெல்லாம் உங்கள் மனசு கவலையிலையும் கஷ்டத்துலேயும் பயத்துலேயும் உணருதோ அப்போதெல்லாம் மனதுக்குள்ளே 5, 4, 3, 2, 1, 5, 4, 3, 2 என்னன்னு சொல்லி பின்னோக்கி சொல்லும். இப்படி நீங்கள் சொல்லும்போது உடனே அவங்க மனமானது எதிர்மறையிலேருந்து விடுவிக்கப்படும். நமது மூளையில் ஃபேசல் கேங்லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அது என்ன பேசல் கேங்லியோ அப்படின்றீங்களா? இந்த பகுதி நம்முடைய பழைய பழக்க வழக்கம், கவலை, இயல்பு வாழ்க்கை முறை, பதிவு, தானாக இயங்கும் நிலை இதெல்லாம் தான் பதிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள், உணர்வுகளும் இப்பகுதியிலிருந்து செயல்படுதுன்னா நீங்கள் 5, 4, 3, 2, 1 என்ற எண்களை பின்னோக்கி எண்ணும்போது உங்கள் எண்ணங்களை திசை திருப்பப்பட்டு உங்களுடைய மூளையோட முன்பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ரண்ட்ஸ் கார்டெக்ஸ் அதுக்கு சொல்கிறீங்க. இது 5 நொடிகள் நடைபெறும். இவ்வாறு உங்கள் எண்ணங்கள் ஃப்ரீ ஃப்ரண்ட்ஸ் கார்டெக்ஸ்க்கு வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு துணிவு ஏற்படும். ஒரு புதுவிதமான அமைப்பு முறைக்குள் நீங்கள் நுழையிறீங்க. ஒரு புதுவிதமான பழக்கத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்குது. நீங்கள் ஒரு விதமான பிரச்சனை எண்ணங்களில் இருந்தால் இந்த உளவியல் நுட்பத்தை செய்யும்போது அந்த பிரச்சனையை நேர்மறையாக அணுகும் முறை உங்களுக்குள் உருவாகிறது. நீங்கள் கோபத்தை உணரும்போது, பயத்தை உணரும்போதோ உங்களுக்கு ஏற்படும் கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி வசப்படுதலில் இருந்தோ ஒரு 5 நொடிகளுக்குள் உங்களால் விடுபட்டு விட முடியும். சப்ஸ்டியூட் டெக்னிக். இது என்னடா சப்ஸ்டியூட் டெக்னிக்னு பார்க்குறீங்களா? எதிர்மறை உணர்வுகளை மாற்றி நேர்மறை உணர்வுகளை உருவாக்க சப்ஸ்டியூட் என்ற சொல்லுக்கு மாற்று என்று பொருள். நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களான கோபம், விரக்தி, ஏமாற்றம், பொறாமை போன்றவற்றின் மாற்றாக ஒரு சாந்தம், அமைதி, பொறுமை, நிம்மதி, இன்பம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் அல்லது உணர்வுகளை ஒரு வார்த்தை வடிவில் உருவாக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். கிரிக்கெட் அல்லது கால்பந்து போன்ற விளையாட்டின் போது ஒரு வீரருக்கு அடிபட்டு விட்டால், உடல் சோர்வுற்றால் அந்த விளையாட்டை பாதியில் நிறுத்திவிட மாட்டார்கள். அடிப்பட்ட, காயமிட்ட அல்ல சோர்வுற்ற நபருக்கு பதிலாக ஒரு மாற்று நபரை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். அவருக்கு தான் சப்ஸ்டியூட் என்று பெயர். அந்த மாற்று நபர் காயமற்ற நபருக்காக விளையாட்டில் ஈடுபடுவார். எப்படி ஒரு காயமற்ற அல்லது சோர்வுற்ற நபரை வைத்து விளையாட்டை தொடர முடியாதோ அதே போல் ஒரு காயமற்ற மற்றும் சோர்வுற்ற எண்ணங்களையும் அல்லது உணர்வுகளை வைத்து நம் செயல்களை சரிவர செய்ய முடியாது. இதனை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் டெக்னிக்னால் என்ன தெரியுமா? எதிர்மறை எண்ணங்களுக்கும் உறவுகளுக்கும் நேரெதிரான மாற்றான எதிர்மறை எண்ணங்களை உணர்வுகளையும் பொருத்த வேண்டும். உதாரணமாக, நான் பருமனாக உள்ளேன் என்று தரக்கூடிய எதிர்மறை எண்ணத்திற்கு போல நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்ற நேர்மறை எண்ணத்தை பொருத்த வேண்டும். என் உடலில் அடிக்கடி நோய் ஏற்படுகிறது என்ற வருத்த தரக்கூடிய எதிர்மறை எண்ணத்துக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இருக்கணும். நான் நல்லா இருக்கேன் ஒரு எதிர்மறை எண்ணத்தை மறப்பதற்கு பதிலாக, ஒரு விளக்குவதற்கு பதிலாக ஒரு பலமான நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி உங்கள் கஷ்டப்படுத்தும் எதிர்மறை எண்ணத்திற்கு மாற்றாக பொருத்த வேண்டும். வெறுப்பு என்ற எதிர்மறை உணர்வுக்கு மாற்றாக அன்பு என்ற நேர்மறை உணர்வை பொருத்த வேண்டும். கோபம் என்ற எதிர்மறை உணர்வுக்கு மாற்றாக மன்னிப்பு என்ற நேர்மறை உணர்வை பொருத்த வேண்டும். ஆணவம் என்ற எதிர்மறை உணர்வுக்கு மாற்றாக மனிதநேயம் என்ற நேர்மறை உணர்வை பொருத்த வேண்டும். உங்கள் மனதில் எழும்புகின்ற எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் பட்டியலிட்டு எழுதி வைத்து கொள்ளுங்கள்.
பிறகு அந்த நேரெதிரான எதிர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் எழுதி பட்டியலிட்டு கொள்ளுங்கள். உங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தொல்லை செய்யும் போதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்த உங்கள் நேர்மறை பட்டியலில் உள்ள எண்ணங்களை பொருத்தி உங்களை ஒரு நேர்மறை சிந்தனையாளராக வைத்துக்கொள்ள உதவுவதே இந்த சப்ஸ்டியூட் டெக்னிக் ஆகும். லேசி 8 டெக்னிக். இது என்ன லேசி 8 டெக்னிக் பார்க்குறீங்களா? கற்றல் குறைபாடு மற்றும் கவனக்குறைபாடு உள்ள குழந்தைகள் கவனத்தை அதிகப்படுத்தவும் கற்றல் திறமையை மேம்படுத்தவும் உதவக்கூடிய ஒரு எளிய உளவியல் நுட்பம் தான் இந்த லேசி 8 டெக்னிக். இந்த லேசி 8 டெக்னிக்னால் என்ன தெரியுமா? நாம் உடலை பலமாக வைத்துக்கொள்ள பலவிதமான உடற்பயிற்சிகளை செய்கின்றோம். அதே போல் ஒரு குழந்தையை அமைதியாக பொறுமையாக இருக்க முடியவில்லை எனில், அவர்களால் சரியாக படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை எனில், இவற்றை மேம்படுத்தி கொள்ள பலவிதமான பயிற்சிகளும் உளவியலாளர்களும் பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் பெயர் என்ன? பிரெயின் ஜிம் அப்படின்றோம். இந்த லேசி 8 டெக்னிக்கானது பிரெயின் ஜிம் எக்ஸசைஸு உள்ள பலவிதமான பயிற்சிகளில் ஒரு துணை பயிற்சியாகத்தான் கருதப்படுகிறது. பிரெயின் ஜிம் எக்ஸசைஸில் இருக்க லேசி 8 டெக்னிக் என்ன தெரியுமா? எல்லா குழந்தைகளுக்கும் எளிமையான பயிற்சி, பெற்றோர்களாலும் எளிதில் பயிற்றுவிக்க முடியும். மூளையை பலப்படுத்துவதற்காக செய்யப்படும் இந்த பிரெயின் ஜம் எக்ஸசைஸு ஆனது கலிபோர்னியா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அதனால தான் பரிந்துரை செய்யப்பட்டதாகும். லேசி 8 குழந்தைகள் தினசரி தொடர்ந்து ஒரு பயிற்சியாக செய்வதன் மூலமாக அவர்களை தெளிவாக யோசிக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும், அவர்களுக்கு கைகளுக்கும் கண்களுக்குமாக ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வர முடியும், அதிகமான நேரம் கவனம் செலுத்த வைக்க முடியும், எழுதும் திறனை மேம்படுத்த முடியும், அவர்களுடைய உணர்வுகளை சமப்படுத்த முடியும், ஞாபக சக்தியை அதிகரிக்க வைக்க முடியும். இப்பயிற்சி கற்றல் திறமையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் கண்களின் தசைகளையும் பலப்படுத்துகிறது. செய்முறை என்ன தெரியுமா? வெள்ளை காகிதத்தில் பேனா அல்லது பென்சில் மூலமாக 8 போன்ற வடிவத்தை பக்கவாட்டில் எழுத வேண்டும். இந்த 8 போடும்போது நடுவில் ஆரம்பித்து குறைந்தது 1 நிமிட கால அளவானது தொடர்ச்சியாக பேனாவை எடுக்காமல் தொடர்ச்சியாக 8 வரைய வேண்டும். நடுவில் ஆரம்பித்து எத்தனை நிமிஷம் வரையணும்? 1 நிமிஷ காலம். குழந்தைகள் வீட்டு பாடம் செய்ய தொடங்கும் முன்பு, பள்ளி முடிந்து மாலையில் படிக்க ஆரம்பிக்கும் போதும் இப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இப்பயிற்சியை பேப்பர் இல்லாமல் காற்றில் வெறும் கைவிரலால் கூட 8 போட்டு பயிற்சி செய்யலாம். இந்த எளிய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக கற்றல் குறைபாடு, கவனக்குறைபாடு, ஞாபக சக்தி குறைபாடு போன்றவற்றை படிப்படியாக சரி செய்து கற்றலின் சிறப்பு பெறலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். பாடி ஸ்கேன் டெக்னிக். இந்த பாடி ஸ்கேன் டெக்னிக்கை பாருங்கள். என்ன செஞ்சுருக்காங்க? படுத்திருக்காங்க. மனதை அமைதியான ரிலாக்ஸேஷன் டெக்னிக். இது என்ன செய்து இப்படி படுத்திருக்கு? அறிவதற்கு முன்னால் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது. இதுக்கு பயிற்சி செய்பவர் என்ன செய்யணும்? அமர்ந்து கொண்டோ படுத்து கொண்டோ கண்களை மூடிக்கொண்டோ தலை உச்சி முதல் கால் பாதங்கள் வரை ஒவ்வொரு உறுப்பாக தனித்தனியாக கவனத்தை செலுத்தி கொண்டோ இறுக்கி பின்பு தளர்த்தி பிறகு அமைதிப்படுத்த வேண்டும். இவற்றை மனதிற்கு கட்டளையிடுவது மூலமாகத்தான் செய்ய வேண்டும். யோகாசனத்தில் சவாசனம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆசனம் தாங்க இந்த ஆசனம். இது பிணம் என்ற அர்த்தம், சவம் என்றால். இப்பயிற்சியை செய்பவர் தமது உடலை ஒரு பிணம் போல பாவித்து கொண்டு உறுப்புகளை முழுமையாக தளர்வுபடுத்தி கொண்டு இவ்வாசனத்தை செய்ய வேண்டும். உண்மையில் பிஎம்ஆருக்கும் சவாசனத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இவ்விரண்டும் படுத்து கொண்டு தான் உடல் உறுப்புகளை தளர்வுபடுத்த வலியுறுத்து. ஆராய்ச்சி அடிப்படையில் நமது உடலுக்கும் மனதுக்கும் நிறைய தொடர்பு, இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது என்று சொல்லப்படுது. இந்த நவீன யுகத்தில் பிஎம்ஆர் செய்வதற்கும் சவாசனம் செய்வதற்கும் நேரத்தை பயிற்சி செய்பவர்கள் ஒதுக்குவதில்லை. இப்பயிற்சிகளை செய்ய குறைந்த 1/2 மணி நேரத்திற்கு மேலாக ஒதுக்க வேண்டியுள்ளது. பயிற்சியாளர்கள் நேரமின்மை காரணமாகவும் வேலை அல்லது அலுவல் பணி காரணமாகவும் தினசரி இப்பயிற்சியினை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. மனதையும் உடலை அமைதிப்படுத்தும் பயிற்சியை மேற்கொள்ளும் நபர் குறைந்த நேரத்தில் மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் மேற்குறிப்பிட்ட பிஎம்ஆர் மற்றும் சவாசனம் போன்றவற்றை துணை பயிற்சியாகவும் இந்த பாடி ஸ்கேன் டெக்னிக் விளக்குங்கிறது. செய்முறை கவனிங்க. செய்முறை என்னன்னு? பயிற்சி செய்யும் நபர் தனக்கு சௌரியமான இடத்தில் படுத்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லது சாய்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். பின்பு மெதுவாக தலையிலிருந்து கால்கள் வரை உடலை ஸ்கேன் செய்ய வேண்டும். ஒரு சக்தி ஓட்டம் உங்கள் உடல் முழுவதும் பரவி அமைதிப்படுத்துவது போல நினைத்து பார்க்க வேண்டும்.
இதை மிதமான வேகத்துடன் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் செய்ய வேண்டும். பின்பு மீண்டும் தலை முதல் கால் வரை ஸ்கேன் செய்தல் மனதால் ரிலாக்ஸ் செய்ய வேண்டும். இவ்வாறு 4 அல்லது 5 முறை செய்யலாம், அல்லது உங்களுக்கு போதுமான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் வரை செய்யலாம். இப்பயிற்சியை செய்வதில் மிகவும் குறுகிய நேரத்தில் உடல் மற்றும் மன அமைதியை பெற முடியும். பதற்ற நோய் உள்ளவர்களும் மன அழுத்தம் உள்ளவர்களும் இப்பயிற்சியை தினசரி செய்வதன் மூலம் மிகுந்த பலனை பெறலாம். ரிவர்ஸ் சைக்காலஜி டெக்னிக். ரிவர்ஸ் சைக்காலஜி டெக்னிக் என்ன செய்து, ஒரு நபரை ஒரு செயல் செய்ய வைக்க அதற்கு நேர் எதிரான செயலை அவரை செய்ய சொல்லி ஒரு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு எதிர்மறையான செயலை செய்ய சொல்லும் பொழுது அவர் நாம் எதிர்பார்த்த செயலை செய்வார். உதாரணமாக, நாம் பூங்காவிற்கு செல்லும்போது அங்கு பூக்களை சுற்றி வேலி அமைத்து அங்கு ஒரு பலகையை நிறுத்தி அதில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று எழுதியிருப்பார்கள். உடனே நமக்கு அப்பூக்களை பறிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக ஏற்படும். இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். இங்கு குப்பைகளை கொட்டாதீர்கள் என்று எழுதி வைத்திருப்பார், ஆனால் அவ்விடத்தில் தான் அதிகமான குப்பைகள் கொட்டி கிடக்கும். இங்கு எச்சில் துப்பாதீர்கள் என்ற எற்றிலை பாக்கு எச்சில் கரை சுவர் முழுவதும் பரவி கிடக்கும். ஒருவர் நமக்கு ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று எதிர்மறையாக அல்லது ஒரு செயலுக்கான நேர் எதிரான செயலை செய்ய சொல்லும் பொழுதுதான் நமக்கு அந்த நபர் சொல்வதற்கான எதிரான செயலை செய்ய தோன்றும். இதை தலைகீழ் உளவியல் மற்றும் ரிவர்ஸ் சைக்காலஜி எனலாம். 1966ஆம் ஆண்டு எதிர்வினை கோட்பாடு, அதாவது ரியாக்டன்ஸ் என்பதை உளவியலாளர் அறிமுகப்படுத்தினர். இக்கோட்பாடு சொல்வதாவது, ஒவ்வொருவருக்கும் சுய கட்டுப்பாடு உணர்வும் சுய சுதந்திர உணர்வும் இருக்கும். அவர்களின் கட்டுப்பாட்டையும் சுதந்திரத்தையும் யாரேனும் உடைக்க முற்பட்டாலோ அல்லது அதற்கு எதிராக செயல்பட்டாலோ மீண்டும் அதிதீவிரமாக அவர்கள் அல்லது கட்டுப்பாட்டு உணர்வையும் சுதந்திரத்தையும் மனமானது பெற முயற்சிக்கும். அதுதான் எதிர்வினை கோட்பாடாகும். ஒரு செயலை செய்யக்கூடாது என்றும் நீ செய்ய மாட்டாய் என்றும் உனக்கு செய்ய தெரியாது என்றும் உன்னால் செய்ய முடியாது என்றும் சொல்லும்போது தனது கட்டுப்பாட்டு உணர்வையும் சுதந்திர உணர்வையும் பெற நமது மனமானது அதிவேகத்துடன் செங்கல்பமிட்டு செயலை செய்ய முயற்சிக்கும். இதுவே எதிர்வினை கோட்பாடு. இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி ஆனது எதிர்வினை கோட்பாட்டின் மூலமாக செயல்படுகிறது. இந்த டெக்னிக்கை அனைவரிடமும் பயன்படுத்த இயலாது. உங்களது நெருங்கிய நண்பர்களிடமோ உங்களை தவறாக எடுத்துக்கொள்ளாத நபர்களிடமோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பார்க்கலாம். ஒரே நபருடன் அடிக்கடி இந்த டெக்னிக்கை பயன்படுத்தக்கூடாது. சில சமயம் இது தவறாக முடிவதற்கும் வாய்ப்பு உண்டு. உங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டு உறவும் நட்பும் முறிவதற்கும் வாய்ப்புண்டு. ஒரு நபரிடம் செயலை செய்ய வைக்க அவரை ஒரு விவாதத்திற்கு கொண்டு போக வேண்டும். நீங்கள் அவரிடம் பேசும் வார்த்தையிலும் உங்கள் நோக்கத்திலும் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த நபரின் மோசமான எதிர்மறை வார்த்தைகளை சொல்லி மனம் புண்படும்படியோ காயப்படுத்தும்படியோ செய்துவிடக்கூடாது. சால்வ்டு டெக்னிக். ப்ராப்ளம் சால்வ்டு மெத்தட், சிபிடி என்ற சொல்லப்படும் புலனுறவு சார்ந்த நடத்தை சிகிச்சை, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இது என்ன? ப்ராப்ளம் சொல்யூஷன் ஒரு முக்கியமான டெக்னிக். இந்த சிகிச்சை மனநோய்களை குணப்படுத்துவதற்கான மிகவும் தேவையான டெக்னிக். பிரச்சனைகள், நபர்கள், எண்ணங்கள், பழக்கம், நம்பிக்கை, உடல் ஏற்படும் நோய் அறிகுறி, அவற்றில் வாழ்வில் நடந்த சம்பவம் ஆகியவற்றுக்கு நாசியம் போன்றவற்றை ஆராய்ந்து உளவியல் சிக்கல்களை சரி செய்து உளவியலாளர்கள் அளிக்கப்படும் ஒரு சிகிச்சையாகும். இந்த சிபிடி என்னும் உளவியல் சிகிச்சையில் உளவியல் பிரச்சனைகளை சரி செய்ய பலவிதமான பயிற்சிகளையும் உளவியல் நுட்பங்களையும் உளவியலாளர் பயன்படுத்துகிறாங்க. இவ்வாறு பயன்படுத்தப்படும் உளவியல் நுட்பங்களின் சால்வ்டு டெக்னிக் என்னும் பிரச்சனைகளை சரி செய்யும் பயிற்சியையும் ஒன்று. இந்த சால்வ்டு டெக்னிக் எஸ் என்பது ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம், அதாவது பாதிக்கப்பட்ட நபரின் குறிப்பிட்ட பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஓ என்பது ஓப்பன் யுவர் மைண்ட் டு பாசிபிள் சொல்யூஷன்ஸ், அதாவது பாதிக்கப்பட்ட நபரின் மனதை திறந்து அவரின் பிரச்சனையை தீர்க்கும் சாதகமான காரணியை வரிசைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக எல் லிஸ்ட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது ஏற்கனவே எழுதப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் சாதகமான காரணிகள் ஒவ்வொன்றையும் செயல்படுத்தினால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன என்பதை வரிசைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக வி என்பது வெரிஃபை த பெஸ்ட் சொல்யூஷன் பை சர்க்கிளிங் யுவர் சாய்ஸ், அதாவது நன்மை தீமைகளை வரிசைப்படுத்திய பின் அவற்றில் சிறந்த தீர்வை வட்டமிட்டு முடிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இ என்பது எனாக்ட் த சொல்யூஷன், இதில் நீங்கள் ஏற்கனவே முடிவு செய்த சரியான தீர்வை
சிறந்த தீர்வை செயல்படுத்துவதற்கான படிகளையும் ஸ்டெப்ஸ் நேர அளவுகளையும் டைம் ஃப்ரேமையும் தீர்மானித்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். முடிவாக டி என்பது டிசைட் இஃப் யூர் சொல்யூஷன் ஒர்க்டு, அதாவது நீங்கள் ஆராய்ந்து தீர்மானித்து செயல்படுத்தினால் பலன் கிடைத்ததா இல்லையா என்பதை ஆராய வேண்டும். பலன் கிடைத்தால் நீங்கள் செயல்படுத்திய திட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். இல்லையெனில் அடுத்த தீர்வுகளுக்கான நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்த வேண்டும். இந்த டெக்னிக்கானது உளவியலாளர்களால் எளிய முறையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் கலந்துரையாடி செயல்படுத்தப்படுகிறது. ஏபிசி மாடல் டெக்னிக். இந்த டெக்னிக்கானது சிபிடியில் பயன்படுத்தப்படும் ஒரு உளவியல் சிகிச்சை முறை ஆகும். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி பற்றிய எளிய விளக்கத்தை முந்தைய தலைப்பில் பார்த்தோம். உளவியலாளர்கள் ஒரு நபர் மன அழுத்தம், மன உளைச்சல், மனசோர்வு, பிறமன சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிபிடி என்னும் உளவியல் சிகிச்சையில் இந்த ஏபிசி மாடல் டெக்னிக் பயன்படுத்துகிறது. ஏ ஆன்டிசெடன்ட் சம்பவம், பி பிலீஃப் நம்பிக்கை, சி கான்ஸ்கியூஷியஸ் விளைவு. உளவியலாளர்கள் ஏபிசி மாடலை உளவியல் சிகிச்சையில் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை பார்ப்போம். உதாரணம், ஒரு கணவன் மனைவி தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனையை பற்றி விவாதிக்க ஒரு உளவியலை சந்திக்கிறார். மனைவி கணவன் தன்னிடம் அதிகமாக கோவப்படும், சில சமயம் அடித்து விடுவதாம். அவர் அதற்காக கோவப்படுகிறார், எப்போது கோவப்படுகிறார் என்ற சந்தர்ப்பங்களில் கோவப்படுகிறார், குறிப்பாக என்ன சம்பவம் நடைபெற்றது உளவியலாளர் ஆராய்வார். மனைவி சமையல் செய்ய உப்பை அதிகமாக கொட்டிவிட்டார். துணி துவைக்கும் போது சட்டை பையில் உள்ள முக்கிய காகிதத்தை கவனிக்காமல் நீரில் ஊற வைத்து விட்டார். இதுதான் நிகழ்வு. விடுவதாகவும், எப்போது கோபப்படுகிறார், எந்த சந்தர்ப்பத்தில் கோபப்படுகிறார், குறிப்பாக என்ன சம்பவம் நடைபெற்றது என உளவியலாளர் ஆராய்வார். மனைவி சமையல் செய்யும் போது உப்பை அதிகமாக கொட்டிவிட்டார். துணி துவைக்கும் போது சட்டை பையில் உள்ள முக்கிய காகிதத்தை கவனிக்காமல் நீரில் ஊற வைத்து விட்டார். இதுதான் நிகழ்வு அல்லது சம்பவமாகும். அடுத்ததாக, இந்த சம்பவத்தின் கணவன் மனைவியை பற்றி என்ன புரிந்து கொண்டார், என்ன விதமான நம்பிக்கை அவர் மனதில் தோன்றியது என்றால், மனைவி பொறுப்பாளர்களே அல்ல, என்னை அவமதிக்கிறாள், என் மீது அன்பு அக்கறை இல்லை என்ற நம்பிக்கைக்கு முடிவுக்கும் வருகிறது. இப்போது இங்கு ஏ என்பது சமையலிலும் துணி துவைப்பதில் ஏற்பட்ட தவறுகள், பி என்பது மனைவி பொறுப்பாளர்கள் அல்ல, மரியாதை இல்லை என்று அவருக்கு ஏற்பட்டது, சி என்பது கோவப்பட்டது, அடித்தது. இப்போது கோபம் என்பது எதிர்மறை உணர்வை போக்குவதற்கும் மனைவி அடித்தல் மற்றும் எதிர்மறை பழக்கத்தை நடத்தியும் சரி செய்வதற்கும் அவரின் மனதில் அவரது மனைவியை பற்றி தப்பான நம்பிக்கையை, தப்பான புரிதலையும் அதில் உண்மைத்தன்மையும் புரிய வைத்து பயிற்சிகளின் மூலமாக மாற்ற வேண்டும். இவ்வாறு அவரின் மனதில் உள்ள பி நம்பிக்கையை, மனைவியை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை மாற்றும்போது அவரது எதிர்மறை உணர்வுகளின் கோபம், எதிர்மறை நடத்தைகள் மாறிவிடும். அவரின் மனதில் மனைவியை பற்றி நல்ல நம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயத்தையும் உளவியல் சிகிச்சையில் ஏற்படுத்தும் பொழுது அவருக்கு மனைவியின் மீது அன்பும் பாசம் போன்ற நேர்மறையான விளைவுகளும் ஏற்படுகிறது. மன பாதிப்பு உள்ள நபரின் கோபம், கவலை, பயம் போன்ற உணர்வுகள், நடத்தைகள், விளைவுகளுக்கான சம்பவம் அல்லது நிகழ்வுகளை கேட்டறிந்து அந்த நிகழ்வுகள் என்ன விதமான நம்பிக்கைகளும் அபிப்பிராயங்கள் உருவாகியுள்ளன என்பதை கண்டறிந்து அந்த நம்பிக்கைகள் மீது வினா எழுப்பி விவாதித்து நம்பிக்கைகள் உண்மையா இல்லை வெறும் தவறான சூழலில் காரணமாக ஏற்படும் எண்ணங்களில் மட்டும்தானா என்பதை கண்டறிந்து அந்த நம்பிக்கையில் உள்ள சரியான எண்ணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தவறான புரிதல்களை பிரித்து எடுத்துவிட்டு உளவியலாளர்களால் வழங்கப்படும் சிகிச்சை முறையை இந்த ஏபிசி டெக்னிக் ஆகும். நன்றி, வணக்கம்.